வணக்கம் அண்ணாமலை. ஜூலை 23 ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது, என்ன நினைக்கிறீங்க? ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ரிலீஸ் டேட் வந்துருச்சு. ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நியூட்ரல்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு தளபதி படம் தேட்டரில் போய் பார்த்துட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க ஜூலை 23? எஸ், நாங்கள் இதோட தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். லாங் டிலே மூவி, அதாவது 6 மாதம் கழிச்சு ஒரு படம் வருது. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. இடையில கொஞ்சம் எலெக்ஷன் டைமில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை மறந்துட்டாங்க எலெக்ஷன் டைமில். அப்புறம் திரும்பவும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்க உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த படத்துக்கு இப்போ ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அவரோட மெயின் ஆடியன்ஸே வந்து அந்த குட்டி குட்டி நண்பர்கள் தான். இப்போ மால் தேட்டரில் தான் அது கொஞ்சம் ப்ராப்ளம். மற்ற ஊர் சைட் தேட்டரோ இல்லை இண்டிவிஜுவல் தேட்டர்லையோ அது வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. பட் மால் தேட்டர் கலெக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம் இல்லை? அது எந்த அளவுக்கு பாதிக்கும் விஜய் படத்துக்கு? எஸ், கரெக்டு தான். பாதிக்க என்ன இருக்குன்னு தெரியல. மேபி உள்ளே விட மாட்டாங்க, கிட்ஸை உள்ளே விட மாட்டாங்க. கிட்ஸை உள்ளே விட மாட்டாங்கன்னா ஃபேமிலி உள்ளே போகாது. அதனால் ஃபேமிலி உள்ளே போகலாம். அதாவது இந்த 18 வயசுக்கு மேலே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அடல்ட் இது ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம். ஸோ அந்த சின்ன குழந்தைங்க கம்மியாக வந்து பெரிய அளவில் பாதிக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா கூலி படம் வந்துச்சு. ஓகே, கூலி படத்துக்கும் இதே சொன்னாங்க, பயத்தில் தான் இருந்தாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு. அதாவது ரஜினிகாந்த் படம், நீங்கள் விஜய் காட்டிலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதை பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது, அவருக்கும் சின்ன குழந்தைங்க ஃபேன்ஸ்லாம் இருக்குது, எப்படி அந்த கலெக்ஷன் எடுக்கிறது? ஏன்னா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1000 கோடி எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த லாங் டியூ ஆன 1000 கோடிங்கிறது நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கோலே. அதுக்காக தான் எல்லோரும் சேர்றாங்க. அந்த படமே வந்துருச்சுல்ல, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே டக்குன்னு எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இது பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறது தான். மேபி இப்போ சிஎம்மாக இருக்கனால அந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறது, அந்த தேட்டரில் முன்னாடி வச்சுட்டு சில ஃபைட்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. என் குழந்தைகளை உள்ளே கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் திரும்ப இப்போ வரும், கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ சிஎம்மாக இருக்கார், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த பக்கம் கவனம் இழுக்கணும்ன்ட்டு அதை பண்ணுவாங்க. பட் கலெக்ஷன் வைஸ் பெரிய பாதிப்புகள் வராது, ஒரு சின்ன நம்பர் தான் பாதிப்பு வரும். எக்ஸாம்பிள் கூலி தான். ஃபைனல் கிராஸே வந்து 5 to 6 crore, அதாவது 500 to 600 crore அப்படிங்கிறது இருக்குது. பெரிய பாதிப்பு இல்லை ஏ சர்டிஃபிகேட்னால. ஓகே, லீக், ட்ரோல்ஸ், எக்ஸாம்ஸ், ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துக்கு இது ஒரு சாதாரணமாக டஸ்ட் மாதிரி தொடச்சி போட்டு போகலாமா, இல்லை இது சீரியஸாக கலெக்ஷன் வைஸோ இல்லை கிரிட்டிக்ஸ் வைஸோ ஒரு பாதிப்பு வருமா? கலெக்ஷன் வைஸ் பாதிப்பு வராது பிரதர். இப்போ சொன்னது தான், கலெக்ஷன் வைஸ் எந்த பாதிப்பும் வராது. கிரிட்டிக்ஸ் வைஸ் வந்து 100% ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரெய்லர்லேருந்து அந்த ஒரு ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அந்த படத்துடைய ரீமேக் கேசரி, பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக வரும். அந்த படத்தில் பாலையை கேட்பார், காஜல் பார்த்துட்டு ஹே ஆண்டி அப்படிம்பார். அதே சீன் இங்கேயும் வந்திருக்கு. பூஜாவை பார்த்து ஹே ஆண்டி அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் ரொம்பவே ட்ரோல் பண்ணுவாங்க. படத்தில் அந்த வசனங்கள் சீன்ஸுக்கு ட்ரோல் வரும் அப்படிங்கிறத. பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஓகே, இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு கிளாமர் சீன்ஸ்க்கோ அந்த மாதிரி இதுக்கு கிடச்சிருக்காது, வயலன்ஸ்க்கு தான் கிடச்சிருக்கும். ஒரு சிஎம்ஏ வந்துட்டு வயலன்ஸ் ஆதரிக்கிற மாதிரி மக்களுக்கு தோணாதா? இல்லை, கண்டிப்பாக தோணாது. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே ஆக்ஷனுக்கு தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அது பெரிய அளவில் பாதிக்காது அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன பண்ணாலுமே நம்புறதுக்கு, அவர் என்ன பண்ணாலுமே கைத்தட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நேற்று அந்த படிக்கேட்லேருந்து இறங்கி வராரு, அதுக்கு முதல்வன் சீன் எடுத்து கட் பண்ணி போட்டு ஃபயர் விட்டுட்ருக்காங்க, ப்ரோ ரீக்ரியேட்டட் திஸ் சீன் அப்படின்னு போட்டாங்க. ஸோ அவர் நீங்கள் தப்பே அவர் பண்ணாலுமே சில விஷயங்கள் கரெக்டாக தான் இங்கே போட்டே ஆகும் அப்படிங்கிறது தான். தப்பு மீன்ஸு இப்போ அது வைலன்ஸாகவே இருந்து எது பண்ணாலுமே, ஏன்னா இவர் தானே ஹீரோ, வில்லனை தானே அடிக்கிறாரு, வில்லனை தான் அடித்து கொள்கிறாரு, ரத்தம் வருது தெரிக்குது அப்படிங்கும்போது இவர் பண்ணுறதை கரெக்டாக ஏற்றுப்பாங்க. அதுக்கான சீன்ஸும் இருக்குது. நான் அந்த ஒரிஜினல் பார்க்கும்போது அதுக்கான சீன்ஸ் இருக்குது. வினோத்தும் வந்து வினோத் அவர்களும் வந்து அதை குறைக்க விட மாட்டார். ஆனால் நேர்கொண்ட பார்வையில் ஒரே ஃபைட்டு தான் வரும், அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். ஏன் அடித்தார் அப்படின்னு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஜெனரல் லைனை எதிர்பார்க்குறேன். மேபி அந்த வசனங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வினோத் படத்தில் எதுவுமே நீங்கள் இல்லை கடந்து போக முடியாது. அவருடைய ரைட்டிங் ஃபேமஸ்ஸு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அவர் பண்ணியிருக்காரா என்னன்னு நமக்கு தெரில. ஸோ வசனங்கள் ஓன் வசனமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதாவது படம் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி வந்துருந்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கும். இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இவர் தான் ஆளுங்கட்சி, இவர் வைக்கிற வசனங்கள் வந்து இவருக்கே தான் சாரும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஓகே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, வினோதை பற்றி பேசும்போது இது கண்டிப்பாக கேட்டாகணும்.
இப்போ அவர் வந்துட்டு எவ்வளோ திறமையான டேரக்டருங்கிறது தீரன் அதிகாரம் 3லேயும் அந்த முன்னாடி படமான சதுரங்க வேட்டையிலையுமே எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கப்புறம் அஜித் சார் கூப்பிட்டு அவரை வந்து ஒரு ரீமேக் கொடுத்தாரு, அது நல்லா தான் இருந்தது. அதுக்கடுத்து அந்த 2 படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் முன்ன பின்னா இருந்தாலும் கிரிட்டிக்ஸ் வைஸாக பெருசாக நேம் வரல. பட் மறுபடியும் வந்துட்டு வினோத் மாதிரி ஒரு திறமசாலியை கூப்பிட்டு ஒரு தெலுங்கு ரீமேக்கை கொடுத்து பண்ண சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்டாக தெரியலையே. இது இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவரை கூப்பிட்டு ஒரு ரீமேக் படம் தரல. நான் எங்கே சொல்கிறேன்னா நேர்கொண்ட பார்வையிலே சொல்கிறேன். ஏன்னா நேர்கொண்ட பார்வை ஒரிஜினல் வந்து பிங்க் படத்தினுடைய ப்ரொடியூசர் போனி கபூர். அவர் தான் வந்து வலிமை படத்துக்கும் ப்ரொடியூசர். ஆக்சுவலி வலிமை படம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய குவாலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட டீலு. அதுக்காக நேர்கொண்ட பார்வை பண்ணணும். இதை பண்ணிவிட்டு நம்ம வலிமை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் பண்ண படம் தான் அந்த 2 படமுமே. ஸோ அதனால் நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற வற்புறுத்தல் எதுவுமே இல்லை. அஜித் சாரும் அந்த பீரியடுக்கு சின்னதாக ஒரு 1 மந்தில் நடிச்சிட்டு போகிறேன்னு நடித்த படம் தான் நேர்கொண்ட பார்வை. அதுக்கப்புறம் வலிமை கொஞ்சம் பெரிய பீரியட் எடுத்தது. நம்மளை பார்த்துருப்பீங்க, வலிமை அப்டேட்னு எல்லா பக்கம் கேட்டு சுற்றுனது. அதனால் அது அந்த மாதிரி தான். இந்த படமே வந்து இவர் நினச்சா இப்போ இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ், டாப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அடிபட்டுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார், நெல்சன் இருக்காங்க லைனில். அந்த மாதிரி இவர் இப்போ அட்லி கூப்பிட்டு படம் பண்ணனாலே பண்ண தான் போகிறாங்க. மேபி அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் வேறு பக்கம் இருக்குல்ல. அதனால் வினோத்தும் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் தான். அவரை கூப்பிட்டு இப்போ ஷார்ட் டைமில் படம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கணும், இல்லை ஸ்கிரிப்ட் வச்சு ஆளில் தேடிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த படத்தை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த படம் நான் பார்த்து நல்லா இருக்குது எடுங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவர் இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார்ல, அவருக்கு நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். டைரக்டர்ஸும் கமர்ஷியலாக மாறிட்டு வராங்க, அவங்களுடைய பொருளாதாரமும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். ஈவன் எல்லா டைரக்டர்ஸுமே அதுக்கு வந்துட்டாங்க. அந்த முன்னாடி இருந்த பாலா சார், ராம் சார், அவங்க மாதிரி ஆட்கள் மட்டும்தான் என்னுடைய கலை, என்னுடைய படைப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக அதுதான் என்னுடைய ஐடியாலஜி அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. வெற்றிமாறன் சாரே இப்போ மாறிட்டார். ஏன்னா அவருடைய ஐடியாலஜி படத்தில் இருக்கும், ஆனால் முழுக்க கமர்ஷியல் டைரக்டர் தான். வியாபாரமாக படம் வெற்றி பெறணும். 100 கோடி போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது 200 கோடி அடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ அவங்களுக்குமே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேணும்ல. ஒரு பெரிய ஹீரோ கூட படம் பண்ணும்போது தான் அவங்களுக்கான பொருளாதாரம் மார்க்கெட்டும் ஏறும். இன்னொன்று கமல் சார் கூட ஃபிக்ஸ் பண்ணார். அந்த படமாக இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் அது ஒரு கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் ரைட்டிங் அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். அப்படிங்கும்போது கமல் சார் மாதிரி ஒரு ஹீரோ விட்டுட்டு அடுத்து வரும்போது நீங்கள் மறுபடியும் சின்ன ஆக்டர்ஸில் போய் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் அஜித் சார் கூட ஒரு 3 படம் பண்ணிட்டீங்க, திரும்ப மறுபடியும் போயிட்டு ஒரு சின்ன லெவல் ஆக்டரில் சின்ன படம் பண்ணிங்கன்னா அது பெருசாக எடுக்காது. அது வந்து ஃப்ளாப் ஆகும். உங்களை வந்து லிஸ்ட்டில் இட்டு தூக்கிடுவாங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு பெரிய ஹீரோ கூட போகணும். அஜித் சாருக்கு இணையாக யார்? விஜய் சார்கிட்ட தான் வரணும். அப்போ நீங்கள் அது என்ன படத்தை கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் தான். இன்னும் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவரே ஒரு பேட்டியில் டேட்டா சொன்னார், நான் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னுடைய பொருளாதாரமும் இருக்குது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி படங்கள், என்னுடைய விருப்பப்பட்ட படங்கள் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தனுஷ் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த சதுரங்க வேட்டை ஸ்டைல் ஒரு பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி அதுதான் நான் வினோத் சாருடைய படங்களாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து ஒரு வணிகத்துக்காக, சர்வைவலுக்காக. நாட் சர்வைவல். இது வந்து சர்வைவல் கிடையாது. சர்வைவல் வந்து அவர் முன்னாடி எடுத்து சர்வைவல் இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை பிரதர். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே. இப்போ நமக்கு ஒரு பீக்கு ஹைக் வருதுன்னா நம்ம வாங்கி தானே வச்சுப்போம். இல்லை வேணாம், நான் இந்த ஐடியாலஜியில் இருக்கேன், எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா. ஓகே. இப்போது வந்து விஜய் படம் வர்றதுனால நிறைய படங்கள் போஸ்ட்போன் ஆகி நம்ம பார்த்துருப்போம். பட் ஜூலை 23 அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போது விஸ்வநாதன் சென்ஸ் அண்ட் ட்ரெயின் கூட ஆகஸ்ட்லன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணல. லைக் இவங்களும் ஜேசன் சஞ்சய் அவரோட சிக்மா படமும் வந்துட்டு ஆகஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படங்களுக்கு ஜனநாயகன் ஒரு தடையாக இருக்குமா கலெக்ஷன் வைஸில்? இல்லை, கண்டிப்பாக தடையாக இருக்காது. அந்தந்த படங்கள் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. ஸோ எல்லாமே ஓட தான் போகுது. தடை இருக்காது அப்படிங்கிறது தான். ஜேசன் சஞ்சய் படம் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி வேறு டேட்டில் வரலாம், இல்லை அதே டேட்டில் கூட வரலாம். ஏன்னா இது 23, அது 31 தான் சொல்லியிருந்தாங்க. 1 வீக் கேப் இருக்குது. 1 வீக் 10 days மேலே கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்பா பையன் படத்தை ஒரே தேட்டரில் அந்த ஒரே காம்ப்ளெக்ஸில் பார்க்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இவர் படம் வந்து இதுக்கு தடை அப்படின்னு வந்து வராது பிரதர். அது கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது. ஏன்னா கருப்பு ஓடிட்டு இருக்கும்போது தான் பிளாஸ்ட் படமும் வருது. ஒரு வாரம் கழிச்சு வருது, பிளாஸ்ட் படமும் ஓடுது. இல்லை சூரியனால எங்க தடையா அப்படின்னு இல்லை. ஸோ அது தடையெல்லாம் இருக்காது. ஓகே. இப்போது சிக்மா படத்தோட ப்ரொடியூசர் தமிழ்குமாரனே வந்துட்டு இவரை ஹீரோவை வச்சு, ஜேசன் சஞ்சயை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறதா ஒரு
ஒரு டாக்ஸ் இருக்குது. அவர் ஹீரோவாக எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருப்பார்? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக கன்வின்சிங்காக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ப்ரமோ பார்த்துருப்பீங்க நீங்கள், சிக்மா ப்ரமோ ஒன்று பார்த்துருப்பீங்க. டான்ஸ் நல்லா தான் டான்ஸ் ஆடுறாரு, நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகே, அது சொல்ல தேவையில்லை, நல்லா தான் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு ஹீரோவாக நம்மளை ஒரு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஹீரோவாக ஆயிடுவார் அப்படின்னு கேட்குறேன். நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க, நல்லா இருக்குன்ட்டு. இதெல்லாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், கண்டிப்பாக ஆவார். ஆகலைனாலும் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான். பிஆர் டீமா? பிஆர் டீம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல. இப்போ ஒரு படம் எடுக்கிற நாட் லைக் பிஆர் டீம், இதை ஒரு படம் எடுக்கிறாரு, படம் எடுக்கிறதுக்கான விஷன் இருக்குது, அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடிக்க வரலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரதீப் ஒரு படம் எடுக்கிறாரு, அவரே நடிக்கிறதும் செய்கிறாரு. ஸோ நடிக்க தெரிஞ்ச ஒருத்தன் தான் படமும் எடுப்பான். அதாவது எல்லா டெக்னிக்கல் தெரிஞ்சவன் தான் படம் எடுக்கிற குவாலிஃபையான ஒருத்தன். அப்படிங்கும்போது அவன் என்னென்ன பண்ணலாம். இப்போ எடிட்டிங்கும் பண்ணுறாங்களே, விஜய் ஆண்டனி சார்னா எடிட் பண்ணுறாரு, மியூசிக்கும் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்கல்ல. ஸோ அவர் சினிமாட்டோகிராஃபி மட்டும் தான் ட்ரை பண்ணல விஜய் ஆண்டனி சார், மற்றபடி எல்லாமே அவர் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ சங்கர் சார் பையனும் ஏடியா இருந்தாப்புல, இப்போ ஆமாம், அவரு ஹீரோ ஆகிட்டாரு. அந்த மாதிரி புது ட்ரெண்ட் இல்லை இது. எஸ், ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு அடுத்த படம் ஹீரோவாக நடிக்கிறது, லைக் பிரதீப் வித் லவ் அபிஷன். எஸ், அது ட்ரெண்ட் தான். கென்வர் வந்திருக்காரு, இது ஒரு புதிய ட்ரெண்ட். ஓகே, இப்போ பகன் கேசரி பார்த்துருப்பீங்க. இந்த சீன் தமிழில் எப்படி இருக்க போகுதுன்னு ஏதாவது ஆவலை தூண்டுற மாதிரி சீன் உங்களுக்கு மைண்டில் இருக்குங்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை பிரதர். எனக்கு இந்த படம் இப்போ ஜனநாயகன் வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு சினிமா, அது வந்து தமிழில் வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங்லாம் பண்ணி சொல்கிறேன். ஆமாம், ஓகே, ஒரு பட்டிட்டிங்கரிங்லாம் பண்ணி இங்கே வரும். இங்கேயுமே நம்ம தெலுங்கு சினிமா மாதிரி சில படங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு சீன் டச்சிங்காக இருக்கும். அதே சீன் வந்து இங்கேயும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இவர் அந்த படமே எடுத்திருக்காரு. பகன் கேசரி ஜனநாயகனுடைய கோரே வந்து ஒரு சீன் இருக்குது, அதுக்காக தான் அவங்க அந்த படத்தை பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஜனநாயகன் ஆரம்பத்துலேருந்து 3 மணி நேரம் கடைசி வரைக்கும் எங்கே மொக்கையாக இருந்தாலும் கடைசி அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸை வந்து கண்கலங்க வச்சு உங்களை அழுக வச்சு படம் செம்ம ஹிட்டு அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு மேஜிக்காக இருக்க போகுது. அதை நான் நம்புகிறேன், உண்மையில் அது நடக்கும். நீங்கள் படம் பார்க்குற 2 மணி நேரம் 40 நிமிஷம் மொக்கையாக ரொம்ப காட்டு மொக்கையாக இருந்தாலுமே லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் வந்து பிக்கப் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கான ஸ்டஃப் அதில் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் விஜய் சார் அந்த படத்தையே எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ அது பிளாக் பஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஹிட் ஆகிறதுக்கான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அதை தாண்டி ட்ரோல் ஆகிறதுக்கு பயங்கரமான மெட்டீரியல்ஸ், டெம்ப்ளேட்ஸ், புதுசாக நமக்கு நிறைய டெம்ப்ளேட் கிடைக்க போகுது. அவ்வளோதான். திமுகவோட ஐடி விங் இந்த படத்தை எப்படி என்ன செய்ய காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக ஐடி விங்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. சினிமா, அவங்க சினிமா தான் பார்ப்பாங்க. அவங்களே ஒரு சினிமா லவர்ஸ் தான், பல ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஆட்சியில் நடந்தாலுமே வந்து படம் பார்த்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ அவங்க படத்தை ட்ரோல் பண்ணி ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை இந்த படம். ஏன்னா நீங்கள் இந்த படம் வந்தாலே பல பேர் ட்ரோல் பண்ணாங்க. நான் சொன்னது தான், நார்மலாக நியூட்ரலாக இருக்கவங்களே போட்டு இந்த படத்தை ட்ரோல் பண்ண தான் போகிறாங்க. இப்போ ஒரு சீன் நான் பார்த்தேன், இவர் சாட்டையை வச்சு அடிப்பார், ஏதோ டைலாக் பேஸ்ட் அடிப்பார், அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு 1 மினிட் சீனு. இப்போ வரக்கு முன்னாடியே ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அது நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க. திமுக ஐடிங் இது பண்ணுவாங்கட்டு இல்லை, திமுக ஐடிங் வந்து பொலிட்டிக்கலே இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து நடக்கும். அவங்க சினிமாவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. சினிமாவில் பண்ணி அது எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ.